விஜய்க்கு வாழ்த்துக்கள். போட்டி திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் என்றார். அதிமுக கூட்டணியை மதிக்கவில்லை. மேலும் திமுகவை தீய சக்தி என்று மிகவும் மோசமாக விமர்சித்தார். இந்நிலையில் தீய சக்தியின் உதவியால் வென்றவர்களை ஆட்சியமைக்க ஆதரவு கேட்கலாமா? ஆதரவு கேட்டால் தம்மை வெற்றி பெற வைத்தவர்களை மறந்து ஆதரவு தரலாமா? இதுதான் இன்றைய அரசியல் நாகரிகமா? வட இந்தியாவில் நடப்பது போல் தமிழ்நாட்டில் நடத்த நினைக்கிறீர்களா? தமிழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் காட்டுவாசிகள் அல்ல, பகுத்தறிவு பெற்ற படித்தவர்கள். அவர்களுடைய வாக்கின் மதிப்பை வீணாக்கி விடாதீர்கள். திமுக, அதிமுக மற்றும் தவேகா தன்மானம் உள்ள கட்சிகள். நான் ஒரு மாதத்திற்கு முன்பு யூடியூபில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும் அறுதி பெரும்பான்மையுடன் வெல்லக்கூடாது என்று கணித்திருந்தேன். அதுபோலவே நடந்துள்ளது என்பதை நினைக்கும்போது பெருமையாக இருக்கிறது. பிஜேபியில் ஒருவர் கூட வெல்ல மாட்டார்கள் என்று கணித்திருந்தேன். ஆனால் ஒருவர் வென்றுவிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் டெபாசிட் இழப்பார்கள் என்று கணித்திருந்தேன். அது நடந்துள்ளது. தவேகாவின் விஜய் சுயமாக சிந்திக்கும் திறனற்றவர் என்று தோன்றுகிறது. தவேகாவின் விஜய் அவர்களே, எந்த கட்சியையும் ஆதரவு கேட்காதீர்கள். உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது, அதை காப்பாற்றுங்கள். பிஜேபி அரசு உள்ளே நுழையாத அளவிற்கு தவேகாவிற்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் ஆதரவு தருவார்கள். ஆனால் அந்த ஆதரவு நிலையற்றது. அதாவது தவேகாவினுடைய ஆட்சி நிலையற்ற ஆட்சிதான் என்று சொல்ல வேண்டும். திருவள்ளுவர் தனது 684வது குறளில் சொல்லுகிறார், சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியலாம், சொல்லிய வண்ணம் செயல். அதன் பொருள், எல்லோருக்கும் வார்த்தைகளால் சொல்வது எளிது, ஆனால் சொன்னபடி செயல்படுவது கடினம். எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், ஒரு தொகுதியை தேர்ந்தெடுங்கள். அதில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் சுயமாக ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள், நீங்கள் வெல்வீர்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியுற்ற பிஜேபி வேட்பாளர்களுக்கு மத்தியில் உயர் பதவி காத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆடி தோற்று போவீர்கள். நாங்கள் ஆடாமல் ஜெயிப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.